உலகத்துக்கே வில்லியான ஒரு பெண். ஆனா உண்மை என்ன? தப்பு இவங்க மேலதானா? நிஜம் என்னன்னு பாருங்க. பிளைட்ல காசு கட்டி விண்டோ சீட்டை இந்த பெண்மணி புக் பண்ணியிருக்காங்க. ஆனா அங்க வந்த ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னோட குழந்தைக்கு இந்த விண்டோ சீட்டை கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தர மறுத்திருக்காங்க. ஏன்னா நான் காசு கொடுத்து இந்த விண்டோ சீட்டை வாங்கியிருக்கேன், ஸோ அதனால இந்த விண்டோ சீட் எனக்கு தான் சொந்தம்னு இந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க. தன்னோட உரிமையை விட்டு கொடுக்காதனாலே இந்த பெண்மணியை ஒரு வில்லியா சித்தரிச்சு ஒருத்தங்க வீடியோ எடுத்து சோசியல் மீடியால பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது மூலமா எல்லாத்துக்கும் இவங்க வில்லி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் இவங்க மேல பயங்கரமான விமர்சனம் அப்படின்றது எழுந்தது. ஆனா இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே நடந்தது. இந்த பெண்மணி என்ன தெரியுமா பண்ணாங்க? தன்னை அசிங்கப்படுத்தியதுக்காக அந்த ஏர் நிறுவனத்து மேலேயா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்து மேலேயா இருந்தாலும் சரி கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப காசு கொடுத்து வாங்கின ஒரு பொருளை மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்காததுன்றது மிகப்பெரிய தப்பா, இல்ல மற்றவங்களோட தனி மனித சுதந்திரத்துல நம்ம போய் தலையீடு பண்றதுன்றது தப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க இதே மாதிரி காசு கொடுத்து வாங்கியிருக்க விண்டோ சீட்டோட டிக்கெட்டை வேற யாராவது ஒருத்தவங்க நான் உட்காந்துக்கிறேன், எனக்காக கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு கேட்டா நீங்க விடுவீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் பெட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் ஆயிருங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்க தட்டனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.